السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் மிக தெளிவான ஒரு அடிப்படையை முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தர்றான். அது என்னன்னா, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நம்பிக்கையாளர்களை நீங்க நன்மையான காரியங்கள்ல ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள், உதவி செய்து கொள்ளுங்கள். அந்த நன்மையான காரியம்னா என்ன? இறையச்சத்தை பரப்பக்கூடிய காரியம், இறையச்சத்தை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய காரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏவி இருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்திருக்கிறான், இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. அதுல ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். ஆனால் பாவ காரியங்கள்ல, மோசமான காரியங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் உதவாதீங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், ஒரு தவறான விஷயத்தை நீங்கள் பார்த்தால் ஃபல்யுகையிருஹு பியதிஹ், உங்களுடைய கையினால் அதை தடுங்க. ஃபஇல்லம் யஸ்ததி', அது உங்களால முடியலன்னா ஒபிலிசானே, உங்களுடைய நாவினால தடுங்க. அதுவும் முடியலன்னா அட்லீஸ்ட் மனதால வெறுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்க நகர்ந்து போயிருங்கன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றாங்க. அப்ப தவறுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். நன்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நன்மையில நாம பங்காளியாக ஆக வேண்டும். அதற்கு நம்மளுடைய உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கோட்பாடு மிக முக்கியமான கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த அடிப்படையை உணர்ந்து ஒரு மனிதன் வாழ்ந்தாதான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ முடியும். அன்புக்கினியவர்களே, திரைப்படம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம், அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, திரைப்படத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன நன்மையான காரியத்தையும் இறையச்சத்தையும் ஏனைய ஹைரையும் தரக்கூடியதாக இருக்குதா, இல்ல இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த, இஸ்லாமிய மார்க்கம் நம்மை எச்சரித்த தீமையான காரியங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் வெறுக்கக்கூடிய, மறுமையில நரகத்துக்கு இழுத்து சொல்லக்கூடிய காரியங்கள் அமைந்திருக்குதா அப்படிங்கிறத சிறு பிள்ளைகிட்ட கேட்டாலும் பதில் சொல்லிடும். இதுக்கு ஒன்றும் பெரிய ரிசர்ச் தேவையில்லை, இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திரைப்படத்துல கமர்ஷியலான இந்த மாதிரியான சினிமாக்கள்ல பொதுமக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் எதை விரும்புகிறார்களோ, இந்த திரைப்படம் சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன சேர்த்தால் சக்சஸ் ஆகுமோ இது எல்லாத்தையுமே அந்த திரைப்படத்துல சேர்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு காதல் காட்சிகள், ரொமான்ஸ், இசை, அது மாதிரியான பல ரீதியான விஷயங்கள், பொய், புரட்டு, கொலை, இணை வைப்பு, என்னென்ன விஷயங்கள்லாம் இஸ்லாம் தடுத்திருக்குதோ, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாதுன்னு குர்ஆனும் சுன்னாவும் வெளிப்படையாக சொல்கின்றதோ அது எல்லாமே திரைப்படங்கள்ல இருக்கும். அப்ப இந்த திரைப்படத்தை காசு கொடுத்து அதை போய் பார்த்து அதை ஆதரித்து ஸ்டேட்டஸ்ல பல இடங்கள்ல வைத்து அந்த திரைப்படத்தை சிலாகித்து பேசி அல்லது அந்த திரைப்படத்தை பார்த்து அட்லீஸ்ட் அதற்கு நாம ஆதரவு கொடுக்குறோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த வேத வசனத்துக்கு அகெயின்ஸ்ட் நம்ம போறோமா இல்லையாங்கிறத ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். அதிலும் குறிப்பா திரைப்படத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். இப்போ இன்னொரு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு எதிரான திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமாபோபியா கருத்துக்களை உள்ளடக்கிய திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சித்தரிக்கிறாங்க. அதனால அது அது அந்த மீடியா வச்சுட்டே நம்ம என்ன பண்ணோம்னா, இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை அப்படிங்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில சிலர் இது மாதிரியான இஸ்லாமிய சாயல்ல திரைப்படங்கள் எடுக்கிறாங்க. இது என்ன, இது ஹலால் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு காலமும் ஹலால் ஆகாது. இஸ்லாமிய சாயல் அப்படிங்கிறது எதை வைத்து இஸ்லாமிய சாயல் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த டைட்டில், இப்ப ஹபீபின்னு ஒரு படம் வந்திருக்கா, டைட்டில்
அது ஒரு அரபி எழுத்து. அப்போ அது ஒரு இஸ்லாமிய மயம்படுத்தப்பட்ட ஒரு டைட்டில் மாதிரி காட்டுறது. ஹபீபின்னா என் அன்பே அப்படின்னு ரஃபா ஒரு அர்த்தம் கொடுக்கலாம். ஸோ அரபி பேர் இருந்தாலே அது வந்து இஸ்லாமிய படமாக அது எப்படி மாறும்? சரி, அதுக்குள்ளே போனால், அது திரைப்படத்துக்குள்ளே போனால் அந்த ரிவ்யூவெல்லாம் பார்க்க முடியுது. அது முழுக்க முழுக்க ஒரு காதல் நிறைந்த, அதாவது காதல் காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ காதல் காட்சிகளை பார்ப்பது, காதலை தூண்டுற மாதிரியான விஷயங்கள், அந்நிய பெண்ணை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுப்பு மின் அப்சாரிஹிம், அந்நிய பெண்களை நீங்கள் பார்த்து ரசிக்காதீங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க. ஆனால் இந்த திரைப்படம் அப்படியே மாற்றமா, அந்நிய பெண்ணை பார்க்கணும், பின்னாடியே போகணும், காதல் செய்யணும், இதை கற்பிக்கக்கூடிய ஒரு படமாக மாறினது எப்படி வந்து இஸ்லாமிய படமாக மாறும்? இப்போ ஒருவருடைய ஹீரோவுடைய பேர் வந்து முஸ்லீம் பேராக இருக்கிறதுனால, ஹீரோயினுடைய பேர் வந்து முஸ்லீம் பேராக இருக்கிறதுனால அது இஸ்லாமிய பேரா? அது உண்மையான இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லக்கூடியதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இசை இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லக்கூடியதா? இல்லவே இல்லை. இது மாதிரி அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பான்மையான அம்சங்களும் இஸ்லாமிய வாழ்வியலை சொன்னது அல்ல அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இவர்கள் வந்து இஸ்லாமிய வாழ்வியலை தான் நான் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் எடுக்க போறேன், அல்லது சோகால் டாக்குமெண்ட்ரி எடுக்க போறேன்னா, இஸ்லாம் தடுத்த விஷயங்களை அகற்றிவிட்டு இஸ்லாம் ஏவியதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. உதாரணத்துக்கு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, இணை வைப்பை ஒரு காலமும் நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்கின்ற வாழ்க்கையில உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். இஸ்லாம் இசையை தடுக்கின்றது, இஸ்லாம் காதல் காட்சிகளை தடுக்கின்றது, இஸ்லாம் மகரம் பேண சொல்லுகின்றது, இஸ்லாம் வாழ்க்கையில ஒழுக்கத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் பேண சொல்கின்றது. இப்படி ஒவ்வொரு அம்சங்களையும் பார்த்தோம்னு சொன்னா, இந்த அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சினிமாவை எடுக்க முடியுமான்னு கேட்டா, இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அது ஒரு காலமும் நடக்க போறது இல்லை. அப்ப இவங்க இஸ்லாமிய சினிமான்னு சொல்றதெல்லாம் ஒரு ஏமாற்று தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அகெயின் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்குள்ள போகும். அகெயின் இது வந்து என்ன பண்ணும், என்னென்னலாம் ஹராம்னு இருக்குதோ அந்த ஹராமெல்லாம் காட்டும். சரி, இதனால லாபம் கிடைக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆல்கஹாலை பத்தி பேசும்போது சிறிய லாபம் ஆல்கஹால் இருக்குதுன்னு தான் சொல்றான். அப்ப அது அப்படி இருந்ததுனாலே அது ஹலாலாதா? இல்லை. பெரும்பான்மையான விஷயங்கள் அதுல ஹராமா இருக்குதுங்கிறதுனால அது தடை செய்யப்பட்ட ஒன்று. அது மாதிரிதான் இதுவும். எங்கேயோ அந்த சின்ன கருத்து சொல்லப்படுது அப்படிங்கிறதுனால அது வந்து ஹலால் ஆயிருமா? ஹலால் சாயல் அதுக்கு பூச முடியுமான்னு கேட்டால் முடியாது. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவா காலங்களில் இப்படியான வாய்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சா இல்லையா? நதர் பின் ஹாரத் அவர் வந்து இசையையும் அடிமை பெண்களை பாட சொல்லியும் தாவாவை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆயுதத்தை எடுத்து இசையையும் பாட்டையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஊக்குவித்தாங்களா? அவங்களுடைய தாவால் அதை செய்தார்களா? இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசையை கேட்டால் காதை மூடுவார்கள் இருக்கே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு காலம் ஒரு இசை கருவிகளை வாசிப்பது, இசை கருவிகளை வந்து ஹலாலாக்கக்கூடிய ஒரு சமூகம் வரும், அப்படி என்னுடைய சமூகத்திலேருந்து ஒரு கூட்டம் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அது இறுதி காலகட்டம் சொன்னாங்களே. சுப்ஹானல்லாஹ், இசையை கண்டிக்காத இமாம்கள் யார் இருக்கிறா? எல்லோருமே சொல்றாங்க இசையை கண்டிக்கிறாங்களே. இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இசையும் குர்ஆனும் ஒரு உள்ளத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க. இசைங்கிறது நயவஞ்சகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் சொல்றாங்க இசையை கேட்கறது. அப்ப இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சினிமா, அந்த சினிமாவை மக்களிடம் பரப்பும் பொழுது எப்படி இது இஸ்லாமிய சினிமாவாக மாறும்? முஸ்லிம்களை பார்க்க வைத்த தீமைதான் நமக்கு வரும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். ஒரு பக்கம் சினிமா கவர்ச்சினால சமூகமே நாசமாயிட்டு இருக்குன்னு பேசுறது, இன்னொரு பக்கம் சினிமா கவர்ச்சிக்கே அழைக்கிறது. இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டு? இதை யோசிக்க வேணாமா? இதனால என்ன லாபம் கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடம் சொல்லும் பொழுது இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்தார்களா? குல் ஜாஅல் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடிய பண்பை பெற்றதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய சத்தியத்தை நிலைநாட்டிய பிறகு, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லிய பிறகு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலால் ஹராம்னு பிரிச்சு காட்டிய பிறகு,
ஒரு ஹராமான காரியத்தை செய்து நான் ஹலாலை நிலைநாட்ட போறேன்னா இது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டதா? இல்ல. இது தாவா செய்யக்கூடியதா? இல்ல. முஸ்லிம்களை பத்தி தவறாக ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது, தீவிரவாதின்னு பேசுது, பயங்கரவாதின்னு பேசுது, இஸ்லாமிய கோட்பாடுகள் தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமூகத்துல பரப்பிட்டு இருக்கிறாங்க. நாங்க இஸ்லாமிய கோட்பாடை சொல்ல போறோம், முஸ்லிம்களுடைய வாழ்வியலை சொல்ல போறோம்னா உண்மையை சொல்லுங்க. குர்ஆன் சுன்னா அடிப்படையில தாவா செய்வதற்கு எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? நீங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில வீடியோக்களை கிரியேட் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது? எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம செய்யறோம். கேட்டா சொல்றோம் இன்றைய காலத்துல இதுதான் அப்படின்னு சொல்றோம். இஸ்லாம் ஆதரித்த, இஸ்லாம் ஹலாலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நாம என்ன வேணாலும் செய்யலாம், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஆனா ஹராமான, இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி நரகம் மாதிரியும் சொர்க்கம் மாதிரியும் அபூபக்கர் மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியும் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியும் அதே போல மலக்குமார்கள் மாதிரியும் இவங்க வடிவமைத்து பண்றது அது ஹராம் இல்லையா? அதை தெரிந்தே செய்யறாங்க. காரணம் கேட்டா சொல்றாங்க தாவாங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் தாவா, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கொண்டு போய் சேர்க்க போறேன் அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த தாவா எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான், நீங்க தாவா பண்ணும் பொழுது அல பசீரான்னு சொல்றான், தெளிவான ஞானத்தோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். எது குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரிக்குதோ அந்த அங்கீகாரத்திற்கு உட்பட்டு தான் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவால குர்ஆனை தான் முற்படுத்தினார்கள். அப்ப நம்ம குர்ஆனையும் சுன்னாவையும் இப்படித்தான் தாவா செய்யணும். அப்ப இந்த மாதிரியான சினிமாக்கள் எல்லாம் தாவாவாக மாறாது. இந்த சினிமாக்களை வைத்து இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கக்கூடிய கோட்பாடுகளை இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டை வைத்து சொல்ல முடியாது. ஹக்கையும் பாத்திலையும் கலக்காதீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த ஹக்கையும் உண்மையும் பொய்யையும் கலக்கக்கூடிய காரியத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? மாணவர்களே, இந்த முயற்சி தவறானது, புரிந்து கொள்ள வேண்டும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்துல மாற்றம் எப்படி ஏற்படும்? இப்படி சினிமாக்கள் எடுத்து ஏற்படுமா? இல்ல. கல்வியின் வழியாக ஏற்படும். இந்த சரியான மார்க்க கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதன் வழியாக ஏற்படும், தாவாவின் வழியாக ஏற்படும். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாங்க. இதைதான் அதற்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள் காட்டி தந்தாங்க. அதற்கு பின்னாடி வந்த ஏகப்பட்ட இமாம்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், தாயிகள் இதைதான் காட்டி தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த திரைப்படங்கள் வழியாக இந்த அசிங்கத்தை சேர்த்து நான் இஸ்லாமிய வாழ்வியலை காட்ட போறேன் அப்படிங்கிறது அது எப்படி இஸ்லாமிய வாழ்வியலாக மாறும்? எது மாதிரியான ஒரு ஒரு சித்தாந்தத்தை நாம் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம்? கேட்டா எதுக்கு எடுத்தாலும் நமக்கு எதிரான ஒரு பெரிய அப்ரோச் இருக்கு. அதை இப்படித்தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு குர்ஆன் சொன்னாலும் என்ன ஆதாரம் இருக்குது? சில பேர் சொல்றாங்க எல்லாத்தையும் ஹராம் ஹராம் சொல்றீங்க. யார் அப்படி சொன்னது எல்லாத்தையும் ஹராம் ஹராம்னு? எதெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் ஹராம் சொல்லியிருக்கோ அதை ஹராம் தான் சொல்லணும். அதை எப்படி ஹலால்னு சொல்ல முடியும்? அது எப்படி ஹலால்னு சொல்ல முடியும்? இந்த காலத்துல இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? எல்லா காலத்திலும் சாத்தியமாகிறதுதான் இஸ்லாம். அதான் இஸ்லாம். முஸ்லிம்னா யாரு? எல்லா காலத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவன். மன் அத்தா அர்-ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை இறுதி வரை கடைபிடித்து வாழக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னால இருக்கா? எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்திக்காக செய்யறேன்னு சொல்றதுதான் முஸ்லிம். இது எப்படி? சுப்ஹானல்லாஹ், எனக்கு புரியலையே. ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அது 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்னு இஹ்லாஸ், இன்னொன்னு இத்திபா. அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டிருக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னால இருக்கணும். இப்படி திரைப்படங்கள் எடுத்து, இப்படி பாடல் காட்சிகளை சேர்த்து, இப்படி இசையை சேர்த்து, இப்படி அந்நிய இந்த மாதிரியான ஆண்களையும் பெண்களையும் பிறள விட்டு காதல் காட்சிகளை எடுத்து இதை கொண்டு என்ன இஸ்லாத்தை வளர்க்க போறீங்க நீங்க? இல்ல நான் கமர்ஷியலா தான் எடுக்கிறேங்க, ஏதோ ஒன்று எடுத்துட்டு போறது வேற. ஆனா அந்த இஸ்லாமிய மயப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹராமை தெளிவாக விளங்கக்கூடியவர்களாக, ஹலாலை தெளிவாக விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கட்டும். எந்த ஹலாலை நாம தெளிவாக விளங்கணுமோ, எந்த மார்க்கத்தை நாம தெளிவாக விளங்கணுமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஹராமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுக்கி வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சினிமா பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், இசையை கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால்,
இந்த மாதிரியான காரியங்களில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், இதற்கு பணம் செலவழித்து சினிமா தியேட்டரில் போய் அல்லது வீட்டில் உட்கார்ந்து இந்த மாதிரியான சினிமாக்களை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அதை ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், இதையே ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் பரப்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அந்த சினிமாவை பார்க்கும்படி அழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் நிச்சயமாக மரணம் என்பது இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசிய பேச்சுக்கும் பார்த்த பார்வைக்கும் அழைத்த அழைப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாம் நம்மளுடைய கால்கள் அசையாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இது மாதிரியான காரியத்தை செய்யாமல் இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.